வணக்கம் மாணவ மாணவிகளே. இன்றைய வகுப்பில் நாங்கள் தரம் 10 அலகு 9 மறுமலர்ச்சி என்ற பாடம் இருக்கிறது. அந்த மறுமலர்ச்சி என்ற பாடத்தில் நாங்கள் அந்த பாடம் சம்பந்தமான சில சிறு குறிப்புகள், சில படங்கள், பரீட்சைக்கு வரக்கூடிய மாதிரியான சில படங்கள் அதில் தந்து உங்களுக்கு சில வினாக்களை, இந்த சிறு குறிப்புகளை தரலாமென்று நினைக்கின்றேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இதுல நாங்கள் பார்ப்போம். இதுல 3 படங்கள் தந்திருக்கிறேன். அதாவது இதுல 3 படங்கள், மற்றது கொஞ்சம் சிறு குறிப்புகள், நாடுகாண் பயணிகளோட தொடர்புடைய அந்த கண்டுபிடிக்கப்பட்ட பிரதேசங்கள், அதே போல இங்காலேயும் அந்த மறுமலர்ச்சியோட தொடர்புடைய விஞ்ஞானிகள், மற்றது சித்திர கலைஞர்கள், அப்படியான சில சிறு குறிப்புகளை உங்களுக்கு தந்திருக்கிறேன் பரீட்சைக்கு இலகுவாக படிப்பதற்கு. இதில் முதலாவது விஷயம் பார்ப்போம். கீழே காட்டப்பட்டுள்ள கலைப்படைப்புகள் ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு அவற்றை ஆக்கியவர்களின் பெயர்களை முறையே எழுதுக. இதில் 3 கலைப்படைப்புகள் தரப்பட்டிருக்கின்றது. அந்த கலைப்படைப்புகள் முதலாவது இடைவெளி தந்திருக்கணும். அது என்னென்ன கலைப்படைப்பு எழுத வேணும். பிறகு அவற்றை ஆக்கியவர்கள், அந்த கலைப்படைப்பை ஆக்கியவர்களுடைய பெயர்களை பிறகு நாங்கள் எழுத வேண்டும். இப்போ இலக்கம் 1 பார்ப்போம். இதில் காணப்படுகிற கலைப்படைப்பின் பெயர் என்ன? இது பாட நூலையும் இருக்கிறது. மொனலிசா என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். கலைப்படைப்பு மொனலிசா. அப்ப இதுல இதை ஆக்கியவருடைய பெயர் லியோனார்டோ டாவின்சி என்பவரால இந்த மொனலிசா என்ற ஓவியம் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது பியட்டா சிலை. இது படைப்பு, கலைப்படைப்பு பியட்டா சிலை 2. அதுல போட்டிருக்கிறேன் பியட்டா சிலை. இதை ஆக்கியவருடைய பெயர் மைக்கேல் ஏஞ்சலோ என்றதை சொல்றான். அடுத்தது 3வது கலைப்படைப்பு அதாவது அந்த கொஞ்சம் பேர் சாப்பிடுற மாதிரியான ஒரு விருந்து, இறுதி ராப்போசனம் அல்ல இறுதி ராப்போசன விருந்து இந்த படம். அப்ப இதை ஆக்கியவர் லியோனார்டோ டாவின்சி என்பவரால தான் உருவாக்கப்பட்டது. அப்ப அநேகமா பகுதி 2ல வர்ற சில கேள்வியில லியோனார்டோ டாவின்சியினால் ஆக்கப்பட்ட கலைப்படைப்புகள் 2 தருக. அப்ப ஒன்று மொனலிசா, மற்றது இறுதி ராப்போசனம். அப்ப இதுதான் அந்த 3 படங்களுக்கு உரிய விளக்கம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல இந்த மறுமலர்ச்சி என்ற பாடத்துல தான் இதில் வருகிறது. அதாவது அலகு 9 தரம் 10 நாடுகாண் பயணிகளும் கண்டுபிடித்த பிரதேசங்களும். அப்ப இதுல நாடுகாண் பயணிகள் முதலாவது ஆவன் நாடு கொஞ்சம் தந்திருக்கிறேன். அதே போல அவர்கள் கண்டுபிடித்த இடங்கள். பர்த்தலோமியோ டயஸ் என்பவர் கண்டுபிடித்த பிரதேசம் ஆப்பிரிக்காவின் புயல் முனை அல்லது நன்னம்பிக்கை முனை என்று தெரியும். அதாவது உலக படத்துல குறிக்கவும் வர்றது இந்த புயல் முனை, நன்னம்பிக்கை முனை. பர்த்தலோமியோ டயஸ் கண்டுபிடித்த பிரதேசம் ஆப்பிரிக்காவின் புயல் முனை, அதாவது தென் ஆப்பிரிக்காவின் தென் பகுதியில இருக்குது புயல் முனை, அல்லது நாங்க நன்னம்பிக்கை முனைன்னு சொல்றோம். ஆவன்னா வஸ்கோடகாமா கண்டுபிடித்த பிரதேசம் இந்தியாவின் கள்ளிக்கோட்டை. இதுவும் உலக படத்துல குறிக்க வருது. இந்தியாவின் கள்ளிக்கோட்டை, அதாவது வாஸ்கோடகாமா கண்டுபிடித்த பிரதேசம். ஈனா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடித்த பிரதேசம் மேற்கிந்திய தீவுகள். ஈயன்னா பெர்டினண்ட் மெகலன் பிலிப்பைன்ஸ் தீவுகள். ஊனா ஹெர்பர்ட் சகோதரர்கள் கனடா. அப்ப இது இந்த நாடுகாண் பயணிகளும் அவர்கள் கண்டுபிடித்த பிரதேசங்களும் என்றதை இந்த விஷயங்கள் வரும். அப்ப இதுல நாங்கள் இது ஏதாவது பகுதி ஒன்று அதற்கு வருகிற போது எல்லாம் தொடர்புபடுத்தல், பகுதி ஒன்றில தொடர்புபடுத்தல் தொடர்பான வினாக்களுக்கு இந்த குறிப்புகள் பயன்படும். இரண்டாவது விஷயம், மறுமலர்ச்சி காலத்தில் புவி தொடர்பான கருத்துக்களை முன்வைத்த விஞ்ஞானிகளும் அவர்களது நாடுகளும். அப்ப மறுமலர்ச்சி காலத்துல புவி தொடர்பான கருத்துக்களை முன்வைத்த விஞ்ஞானிகள். அந்த விஞ்ஞானிகள் யாருன்னா, ஒன்று நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ், யோஹன்னஸ் கெப்லர், ஈனா கலிலியோ கலிலி, ஈஎன்னா சர் ஐசாக் நியூட்டன் என்று சொல்லி எடுக்கிறான். அப்ப இவர்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இவர்கள் முதலாவது எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது இதுல தரப்பட்டிருக்கின்றது. அதாவது இப்ப நிக்கலஸ் கொப்பனிகஸ் போலந்து நாட்டை சேர்ந்தவர். அதே போல யோஹன்னஸ் கெப்லர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். கலிலியோ கலிலி இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அதே போல சர் ஐசாக் நியூட்டன் இங்கிலாந்து பிரித்தானியான்னு சொல்லலாம். சர் ஐசாக் நியூட்டன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அப்ப இங்க
புவி தொடர்பான கருத்துக்களை முன்வைத்த விஞ்ஞானிகள் இந்த 4 பேர், அவர்களுடைய நாடுகள் தனித்தனியே என்னென்று போடப்பட்டிருக்கின்றது. அடுத்த விஷயம் 3வது, மறுமலர்ச்சி காலத்தில் தோன்றிய சித்திர கலைஞர்கள். அப்ப அதுலேயும் 4 பேர் தந்திருக்கிறேன். 1 லியோனார்டோ டாவின்சி, 2 மைக்கேல் ஆஞ்சலோ, 3 ரபாயஸ் மெசெக்சியோ, 4 பொட்டிசெல்லி. அப்ப இவர்கள் மறுமலர்ச்சி காலத்தில் தோன்றிய சித்திர கலைஞர்கள் என்று சொல்லி நாங்கள் எடுக்கின்றோம். அதுலேயும் இவர்கள் அதுவும் இத்தாலியின் புளோரன்ஸ் நகர்ல தான் புதிய சித்திரக்கலைகளை உருவாக்கிய ஒரு மத்திய நிலையம் காணப்படுகின்றது. அதாவது இத்தாலியினுடைய புளோரன்ஸ் நகர்ல தான் காணப்படுகின்றது. அப்ப இதுல காணப்பட்ட அந்த மறுமலர்ச்சி காலத்துல காணப்பட்ட அந்த சித்திர கலைஞர்கள், இதுல சொல்லப்பட்ட 4 பேரையும் நாங்கள் குறிப்பிடலாம். அப்ப இவர்களுடைய கலைப்படைப்புகள்லாம், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப மோனலிசா, இறுதி ராப்போசனம், அது லியோனார்டோ டாவின்சியினுடையது. அத மாதிரி மைக்கேல் ஆஞ்சலோ அவரும் ஒரு சிறந்த கலைப்படைப்பை செய்திருக்கிறார். அத மாதிரி இங்க நாங்கள் இந்த 4 பேரும் இந்த சித்திர கலைஞர்கள். அடுத்தது பார்ப்போம். 4வது விஷயம், மறுமலர்ச்சி காலத்துல தோன்றிய கட்டட கலைஞர்கள். அப்ப அந்த கட்டடக்கலை என்ற சிறப்பம்சம்னு சொல்லியிருக்க நாங்கள் இப்ப நுனி கோபுரங்கள், மத்திய காலத்துல நுனி கோபுரங்கள், வில் வளைய கூரை, பிரமிட் வடிவிலான தூண்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது மத்திய காலத்துல. அது அந்த கட்டடக்கலையினுடைய சிறப்பம்சங்களாக இருந்திருக்கின்றது. அப்ப அதுல மிக முக்கியமான கட்டட கலைஞர்கள்லாம் நான் இப்ப இங்க தந்திருக்கிறேன். அதாவது பிரமத்தே, அதே போல 2 மைக்கேல் ஆஞ்சலோ, 3 லியோனார்டோ டாவின்சி, அதே போல இதுல ரபாயஸ் என்ற 4 பேர். அப்ப மறுமலர்ச்சி கால கட்டட கலைஞர்கள் பிரமத்தே, மைக்கேல் ஆஞ்சலோ, லியோனார்டோ டாவின்சி, மற்றது அதுல ரபாயஸ் ஆகியோர் இந்த மறுமலர்ச்சி கால கட்டட கலைஞர்களாக விளங்கி இருந்தார்கள். இது கட்டட கலைஞர்கள். அடுத்த 5வது, மறுமலர்ச்சி காலத்தில் தோன்றிய விஞ்ஞானியான சர் ஐசாக் நியூட்டனின் கண்டுபிடிப்பு. அவர் புவியீர்ப்பு சக்தியினை கண்டுபிடித்தார். அப்ப இப்படியானதில் பகுதி 1ல வரக்கூடியதில் அப்ப இலகுவாக அந்த சிறு குறிப்புக்குள்ள இதை போட்டிருக்கேன். அடுத்த விஷயம் இதுல நாடுகாண் பயணங்கள் தந்திருக்கிறேன். அதோட இன்னொரு விஷயம் அதுல சேர்க்கப்பட்டிருக்கு. புராதன தலைநகர்களும் தலைநகராக்கிய மன்னர்கள், அது முதல்ல இடையில வந்திருக்கு. அதாவது இலங்கையின் புராதன தலைநகரம் ஆன்றதபுரம், அதை தலைநகராக்கிய மன்னன் பண்டுகாவியன். அதே போல 2 புலனறுவிய நாங்கள் புலஸ்தி நகர், பாசறை நகர், ஜனநாதமங்கலம் என்றெல்லாம் கன பெயர்கள் இருக்கு இந்த புலனறுவைக்கு. அப்ப ஆன்றதபுர ராசதானி வீழ்ச்சி அடைந்த பிறகு இந்த புலனறுவ ராசதானிய தலைநகராக்கிய மன்னன் 1ஆம் விஜயபாகு மன்னன். அதமாயி இந்த புலனறுவ ராஜ்யம் கலிங்கமாக என்ற படையெடுப்போட வீழ்ச்சி அடைய மக்கள் தென்மேற்கு நோக்கி நகரினம். அது தம்பதனிய ராசதானி. தலைநகராக்கிய மன்னன் 3ஆம் விஜயபாகு. அதே போல யாப்பகுவ ராசதானி தலைநகராக்கிய மன்னன் 1ஆம் புவனேக பாகு. அத மாதிரி குருநாகல் ராசதானி, அதனை தலைநகராக்கிய மன்னன் 2ஆம் புவனேக பாகு. அதே போல கம்பளை, கங்க சிறிபுர என்று சொல்லி சொல்றது, தலைநகராக்கிய மன்னன் 4ஆம் புவனேக பாகு. அடுத்தது கோட்டை ராசதானி, 6ஆம் பராக்கிரம பாகுதான் தலைநகராக்கிய மன்னன். அப்ப இது புராதன தலைநகர்களும் தலைநகராக்கிய மன்னர்களும் அது இடையில வந்திருக்கு. அடுத்தது நாங்கள் இந்த மறுமலர்ச்சி தொடர்பான விஷயம்தான் நாடுகாண் பயணிகளும் கண்டுபிடித்த பிரதேசங்களும் என்றதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, பர்த்தலோமியோ டயஸ் ஆப்பிரிக்காவின் புயல் முனை, பர்த்தலோமியோ டயஸ் ஆப்பிரிக்காவின் புயல் முனை அல்லது நன்னம்பிக்கை முனை முதல் சொன்னதுதான். அதே போல வாஸ்கோடகாமா இந்தியாவின் கள்ளிக்கோட்டை, கிறிஸ்டபர் கொலம்பஸ் மேற்கிந்திய தீவுகள், பெர்டினண்ட் மெகலன் பிலிப்பைன்ஸ், ஹெர்பர்ட் சகோதரர்கள் கனடா. அடுத்தது மறுமலர்ச்சி காலத்தில் தோன்றிய விஞ்ஞானிகளும் அவர்களது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும். இப்ப நாங்கள் 1வது போடுவோம் இந்த நிக்கலஸ் கொப்பனிகஸ். அப்ப இவர் ஏற்கனவே பார்த்தனாங்க போலந்து நாட்டை சேர்ந்தவர். அப்ப இதுல அவருடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு, புவி கோள வடிவானது எனவும் ஏனைய கோள்கள் சூரியனை சுற்றி வருவதாகவும் கண்டுபிடித்தார். அப்ப இதுதான் இப்ப பகுதி 1ல கேட்கலாம். புவி கோள வடிவமானது எனவும் ஏனைய கோள்கள் சூரியனை சுற்றி வருவதாகவும் கண்டுபிடித்த விஞ்ஞானி. ஒரு 4 பேர்ட்ட பேரை தந்துட்டு கேட்கலாம் யார் அந்த விஞ்ஞானி என்று. அப்ப அந்த விஞ்ஞானி யார் என்று சொன்னால் நிக்கலஸ் கொப்பனிகஸ். அப்ப இவர் போலந்து நாட்டை சேர்ந்தவர். அதே நேரம் இவர்
நவீன வானியல் விஞ்ஞானத்தின் தந்தை எனப்படும் என்றும் அழைக்கப்படுகின்றார். நவீன வானியல் விஞ்ஞானத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் இந்த நிக்கலஸ் கொப்பனிகஸ். அடுத்த 2வது பார்ப்போம். இந்த ஜொஹன்னஸ் கெப்லர் என்பவர் 2வது விஞ்ஞானி. இவர் ஏற்கனவே சொன்னால் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர். அப்ப இவர் விஞ்ஞான கண்டுபிடிப்பு என்னென்றால், கோள்கள் அனைத்தும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதாக கூறினார். அப்ப இதுதான் இவருடைய கெப்லருடைய கண்டுபிடிப்பு. அப்ப இப்ப நாங்க பகுதி ஒன்று வினா ஒன்றில் இப்படி கேட்கலாம், கோள்கள் அனைத்தும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதாக கூறிய விஞ்ஞானி யார் என்று சொன்னா, அதுலயும் ஒரு 4 பேர்ட்ட பேர்களை போட்டுட்டு, விஞ்ஞானிகளின் பேரை போட்டுட்டு கேட்டால், அப்ப இது வந்து ஹெப்லர், ஜொஹன்னஸ் ஹெப்லர் என்பவர் தான் இந்த கோள்கள் அனைத்தும் சூரியனை நீள்வட்ட பாதையில சுற்றி வருவதாக கூறினார். அப்ப இவர் வந்து எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று சொன்னால், ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர். 3வது கலிலியோ கலிலி. அப்ப இந்த கலிலியோ கலிலி எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று சொன்னால், இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். வானியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வியாழனை சூழ உபகோள்கள் உள்ளது என கண்டறிந்தார். அப்ப இங்கேயும் இந்த கலிலியோ கலிலியினுடைய அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு என்னன்னு சொன்னால், வானியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வியாழனை சூழ உபகோள்கள் உள்ளது என கண்டறிந்தார். அப்ப இது வந்து யாருடைய கண்டுபிடிப்புன்னு சொன்னா, கலிலியோ கலிலி. அப்ப இவருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்கிறது, செயற்பாட்டு விஞ்ஞானத்தின் தந்தை. அப்ப கலிலியோ கலிலிக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்கு, அதாவது வந்து செயற்பாட்டு விஞ்ஞானத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகின்றார். அப்ப செயற்பாட்டு விஞ்ஞானத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் என்று சொன்னால் கலிலியோ கலிலி. அத மாதிரி நவீன வானியல் விஞ்ஞானத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் என்றால் நிக்கலஸ் கொப்பனிகஸ் என்று சொல்லி நாங்கள் எடுக்கின்றோம். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சர் ஐசாக் நியூட்டன் புவியீர்ப்பு சக்தியினை கண்டுபிடித்தார் என்று பார்க்கிறோம். அத மாதிரி அடுத்தது, இது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், மறுமலர்ச்சி காலத்தில் தோன்றிய சித்திர கலைஞர்கள் லியோனார்டோ டாவின்சி, அதே போல மைக்கேல் ஆஞ்சலோ, ரபாயஸ் மெசக்சியோ, மற்றது வந்து பொட்டிசெல்லி என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அப்ப இதுல வந்து இப்ப நாங்கள் இந்த நாடுகாண் பயணங்கள் என்ற ஒரு இதுல தான் நாங்கள் இப்ப இதுல ஒன்றையும் பார்த்திருக்கிறோம். நாடுகாண் பயணிகள், அவர்கள் கண்டுபிடித்த பிரதேசங்கள், மற்றது வந்து மறுமலர்ச்சி காலத்தில் தோன்றிய விஞ்ஞானிகள், அவர்களுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு என்னென்ற விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்ப இதுல வந்து இந்த நாடுகாண் பயணங்களுக்கு அனுசரணை வழங்கியவர்கள் யார் என்று சொன்னால், போர்த்துக்கல் மன்னன் கென்ரியும் ஸ்பானிய மன்னன் பெர்டினன் மற்றும் அவனது மனைவி இசபெலா ஆகியோர்கள் தான் இந்த நாடுகாண் பயணங்களுக்கு அனுசரணை வழங்கியவர்கள். அப்ப நாடுகாண் பயணங்களுக்கு அனுசரணை வழங்கியவர்கள் ஒன்று வந்து போர்த்துக்கல் மன்னன் கென்ரி என்பவனும், 2வது ஸ்பானிய மன்னன் பெர்டினன் மற்றும் அவனது மனைவி இசபெலா ஆகியோர் தான் அனுசரணை வழங்கி இருக்கின்றனர். அப்ப அப்படி என்று சொன்னால், இந்த நாடுகாண் பயணங்களால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன? இப்ப நாடுகாண் பயணத்தால் ஏற்பட்ட விளைவுகள் என்று சொன்னால், முதலாவது விளைவு நாங்கள் எடுக்கலாம், பாதுகாப்பாக கடற்பிரயாணம் செய்யக்கூடிய திசையறி கருவி, வட நட்சத்திரமானி என்பன கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப நாடுகாண் பயணத்தால் ஏற்பட்ட முதலாவது விளைவு என்னென்றால், பாதுகாப்பாக கடல்ல பிரயாணம் செய்யக்கூடியதாக உள்ள திசையறி கருவி, வட நட்சத்திரமானி ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டமை. 2வது விளைவு புவி கோள வடிவம் என அறியப்பட்டமை. அதே போல 3வது விளைவு தொலைமியின் உலகப்படத்தின் மூலம் உலகம் பற்றிய தெளிவான விளக்கம் கிடைத்தமை. 4 தேசிய அரசுகள் நாடுகாண் பயணங்களுக்கு அனுசரணை வழங்கியவை. அப்ப இது நாடுகாண் பயணத்தால் ஏற்பட்ட விளைவுகள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாடுகாண் பயணத்தால் ஏற்பட்ட விளைவுகள் இப்ப ஏதாவது 3ஐ குறிப்பிடுகன்னு சொன்னால் நீங்கள் அதை இலகுவாக எழுதி கொள்ளக்கூடியதா இருக்கும். ஒன்று, பாதுகாப்பாக கடற்பிரயாணம் செய்யக்கூடிய சில கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டமை, அந்த திசையறி கருவி, வட நட்சத்திரமானி. 2 புவி கோள வடிவம் என்று சொல்லி அறியப்பட்டமை. 3 தொலைமையின் உலகப்படத்தின் மூலம் உலகம் பற்றிய தெளிவான விளக்கம் கிடைத்தமை. 4 தேசிய அரசுகள் இந்த நாடுகாண் பயணங்களுக்கு அனுசரணை வழங்கியமை என்ற விஷயம் இதுல முக்கியமானது. அப்ப நான் இது தரம் 10 தான், அலகு 9 இந்த மறுமலர்ச்சி என்ற பாடத்துல இந்த விஷயங்கள் காணப்படுகிறது. அதுல நான் சுருக்கமான விஷயங்கள், அத மாதிரி இந்த கலைப்படைப்புகள், இந்த படங்களை தந்துட்டு கேட்கலாம், இந்த கலைப்படைப்புகள் என்ன, இதை ஆக்கியவர்கள் யாருன்னு சொல்லியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.